கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதரர் மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையோடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுளே என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் நான் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் திண்டுக்கல் ஊழியத்தின் நிமித்தம் நாம் பிரயாணம் செய்கின்ற அனைத்து பண்டங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவரின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேலையை பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த முறை நம்ம கடந்து வந்திருக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 20 வசன பகுதிகள் வரைக்கும் நம்ம பார்த்துறோம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? 20 வசன பகுதிகள் வரைக்கும். அப்ப இந்த ஒரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திற்கு ஒரு பெயர், என்ன பெயர் கொடுத்திருக்காங்கன்னா உயிர்த்தெழுதலின் அதிகாரம். இந்த உயிர்த்தெழுதலின் அதிகாரமாக 15ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலன் தெரிவு செய்ததற்கான சில காரணங்களை கடந்த முறை நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாக ஒவ்வொரு சத்தியத்திற்கும் ஒரு வரையறை இருக்கணும், ஒரு கோட்பாடுகள் இருக்கணும். அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் பத்தின ஆங்காங்கே வசனங்கள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள்ல இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு முழுமையான வரையறை, அதை குறித்த ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய முழுமையான சத்தியத்தை இந்த 15ஆம் அதிகாரத்துல அவர் பதிவு பண்ணினார். அதாவது உயிர்த்தெழுதல் ஏன், எதற்காக, யார் முதற் பலன், அவருடையவர்கள் யாரு, அவர்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், உலகத்தினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி எப்படி இருக்கும், அந்த உயிர்த்தெழுதல் சம்பவிக்கக்கூடிய விதம், அந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கும், வானத்துக்குரிய மேனி, பூமிக்குரிய மேனி, புல் விவரங்களை விவரிக்கிறது தான் அதை பற்றின தெளிவான சத்திய காரியங்களுக்கான ஒரு தீர்க்கத்தை கொடுக்கிறது தான் கோட்பாடுகள் என்று சொல்றோம், வரையறை. அதை குறித்த சந்தேகமற்று நாம் தெளிவடைவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு பதிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம், கொள்கைகள், கோட்பாடு. ஒரு விஷயத்தை நம்புறோம், அதனுடைய கொள்கை என்ன, அதுல இருக்கக்கூடிய நிஜம் என்ன, தெளிவு என்னன்னு கேட்டா வரையறை பொருளைங்களா, அந்த மாதிரி இந்த புத்தகத்தை அவர் தெரிவு செய்திருக்கிறார், அந்த 15ஆம் அதிகாரத்தை. அப்ப பார்க்கும்போது குறிப்பாக இதை எழுதுனதுக்கு மற்ற ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய சுவிசேஷம், அவருடைய மரணம், பிறப்பு மற்றும் இறப்பு குறித்த சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம் தான் முக்கியத்துவப்படுது, வழிவகுக்குது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுப்பப்படல அப்படின்னா ஏன் மரிச்சதை பத்தி பேசணும், ஏன் பூமிக்கு வந்ததை பத்தி பேசணும், பிறப்பை பத்தி பேசணும், முதலாம் வருகையை பத்தி பேச வேண்டிய அவசியமே உயிர்த்தெழுதல் சம்பவித்ததனால பேச வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு தொடக்கம். அப்ப ஒரு தொடக்கத்தின் ஆசீர்வாதமே இல்லாத பொழுது அவர் பிறந்தது, வளர்ந்தது, மரித்தது எதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா மாறிடும். அதனாலதான் அந்த 14ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை அந்த அதிகாரத்திற்கே ஒரு ஆதார வசனமாக நம்ம பார்த்தோம். வாசிங்க வசனம் 14. மரித்தோர் எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நீங்க இன்னும் பாவங்கள்ல நிலையில கொண்டீங்க. 17 கூட வாசிங்க. 14 சாரி உங்கள் விசுவாசமும் வேஸ்டா போயிருக்கும், எங்க பிரசங்கமும் வீணா இருக்கும். அதே நேரத்துல தேவன் எழுப்பாத ஒருத்தரை குறிச்சு நாங்க பொய்சாட்சி சொல்லி எங்களுடைய நேரத்தை காலத்தை நாங்க வேஸ்ட் பண்ற மாதிரி தான் அது ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை உபதேச சத்தியங்கள்ல ransom ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10 வெள்ளிக்காசுகள்ல ஒண்ணு. அதோடு தொடர்புடைய உபதேச சத்தியம் தான் கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல். அப்ப இதை மூல உபதேச சத்தியங்கள்ல லிஸ்ட் கொடுத்திருக்காரு. 6ஆம் அதிகாரத்துல படிச்சோம். கிறிஸ்துவை குறித்து சொல்லிய மூல உபதேச வசனங்களை நீங்கள் விட்டு
செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும்படிக்கு அதில் வரும் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மரிச்சவங்க உயிரோடு வருவாங்கிறது ஆதி முதலாய் இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கை. ஜீவனுள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று கூப்பிடும்போது அவர்கள் மரித்தவர்களான தேவனை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் உயிரோட கொண்டு வர போறாரு மீனிங்ல தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்ங்கிற பெயரை பயன்படுத்துறாராமா. பாவியாய் இருந்து மரித்த ஜனங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி ஜீவனோட தேவனை அறிமுகம் வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஜீவனோடு வருவார்கள் என்ற பொருள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பெயரை தேவன் பயன்படுத்துறார். அப்ப அந்த நம்பிக்கை சேதங்களுக்கு இருந்தது. ஆதி சபையில அந்த நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிச்சு. பொதுவாகவே மரித்தோர் கடைசி நாட்களில் உயிர்த்தெழுப்பப்படுவாங்கங்கிற நம்பிக்கை இருந்ததுதான் மார்க் பதிவு பார்த்தோம். பட் இதுக்கான ஒரு பிகினிங்கா, ஒரு துவக்கமாக கர்த்தர் இயேசுவினுடைய முதலாம் உயிர்த்தெழுதல் எல்லோருடைய மரணத்துக்கு பிறகும் எல்லோரும் உயிரோடு வருவாங்க என்பதற்கான ஒரு ஓப்பனிங்கா இருந்துச்சு. இப்ப இதை ஆதிகால சபையில ஸ்தாபிச்சுட்டு இவங்க அடுத்த பக்கம் பிரயாணம் பண்ணி போகும்போது அங்க இருந்து குழப்பம் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடிய சதுசேயர் வசம் உறவில் காணப்பட்டவர்கள் சிலர் என்ன பண்ணிருப்பாங்க, ஆதி சபையில இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம். இப்ப நம்மளே சொல்றோம்ல, ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது வேற விசுவாசம் உள்ளவர்களோட தொடர்பு சகோதரன் சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க கட்டணத்தை கொண்டு வந்து இங்க நம்ம பேசிட்டு போதுதான் தெரியும் தேவையில்லாத பாய்சன். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, எல்லாரும் சகோதரன் சொல்லுங்க. பட் அந்த நாட்டின் இங்க எடுத்து வரும்போது ஆல்ரெடி சுத்தம் ஒரு துப்புரமா இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் புளித்தமா உள்ள வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுது, வேலை செய்றீங்களா, உங்க நம்பிக்கை நம்பிக்கையோட இருந்து இப்படி எல்லாம் டைலாக் பேசுவாங்க. ஆனா அந்த உண்மை ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க ஆரம்பிச்சிட்டு சதுசேயர்களுக்குள்ள இருந்து உயிர்த்தெழுதல் இல்லைங்கிற உபதேசம் நல்ல விசுவாசத்துல பலப்பட்டு இருக்கிறவங்களுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சு கலக்கத்துக்குள்ள என்ன ஆயிருக்காங்க கொண்டு போய். இதெல்லாம் இந்த அதிகாரத்தை அவர் இந்த பகுதிக்காக, இந்த விஷயத்துக்காக தேர்வு செய்வதற்கான காரணங்கள். புரியுதுங்களா? அது மாத்திரமல்ல, நம்ம பார்த்தோம் முதல் 2 வசனங்கள்ல தொடங்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்க அன்றியும் சகோதரரை தொடங்குகிறீங்களா? வாசிங்க முதல் 2 வசனத்தை. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். முதல் வசனம் என்ன உரிமையில இதை எழுதிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடத்தை இயற்றிய சகோதரர் தொடர்கிறார். இந்த சகோதரர்கள் ஒரு சபை சகோதரர்கள் மட்டும் குறிக்கிறது இல்ல. இந்த 2000 வருட காலகட்டங்களாக அப்போஸ்தலருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த இன்விடேஷன் பொருந்தும். சகோதரர்களே, நாங்க உங்களுக்கு அடிப்படையான சில உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறோம். அதனுடைய இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதை விட்டு என்ன பண்ணிடாதீங்க. இதுல நிலை கொண்டு இருந்தா மட்டும்தான் ரட்சிப்பு கன்ஃபார்ம் அப்படின்னு அந்த ஒரு எச்சரிக்கையோட தொடர்றாரு. ஒண்ணு, சகோதரர்களுக்கான ஒரு லெட்டர் இது. கொரிந்து சபைக்கு மட்டும் இல்ல, 2000 வருடமும் சபை பரிசுத்தவான்களுக்கான ஒரு லெட்டர் இது. இதுல குறிப்பா ரட்சிப்புக்கு எதுவான விஷயம் ஏன் சொல்ல வர்றாருன்னா, உயிர்த்தெழுதல் ஒரு தனிப்பட்ட போதனைன்னு எடுத்துறாதீங்க. முழுமையான ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கான முக்கியமான ஆதார உபதேசங்கள்ல ஒண்ணு. இதுல நிலை கொண்டிருந்தா மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். ஒரு போதனையை கேட்பது, அதை கடைபிடிப்பது இரண்டாவது, பட் அதில் நிலைத்திருப்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். 3ல இருந்து அப்படியே வாசிப்பாங்க. கடந்த முறை 20 வரைக்கும் பார்த்தோம். 3ல இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. நான் அழைத்தது உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேறு வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேறு வாக்கியங்களின்படி முந்தான நாளில் உயிர்த்தெழுந்து. பாருங்க, 2 டைம்ஸ் பயன்படுத்துற வேத வாக்கியங்களின்படி. இதெல்லாம் நம்ம சாதாரண படிக்கும்போது யோசிக்க மாட்டோம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எங்களுடைய போதனை எங்களுடைய அல்ல. ஆல்ரெடி கிறிஸ்துவோட மரணம் பத்தியும் பிறப்பு பத்தியும் இறப்பு பத்தியும்
உயிர்த்தெழுதல் பத்தியும் வேதத்துல இருக்கு. அந்த வேத வாக்கியங்களின் படிதான் ஒரு 3 நாள் எழுந்தாரு நாங்க பிரசங்கிக்கிறோமே தவிர எங்களுடைய சொந்த கருத்தை இல்லைங்கிறதுக்காக 2 டைம் பதிவு பண்றார். வேத வாக்கியங்களில் படியே. கேவலமோ பிரிந்து பணிகளுக்கு தரிசனமானார். அது பின்பு அவர் 5 பேருக்கு அன்பான சகோதரருக்கும் ஒரே சபையில் தரிசனமானார். அவரில் அநேகர் விஞ்ஞானங்களுக்கும் இருக்கிறார்கள், சிலர் அவர்களும் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாரும் பின்பு அகால பிறவிக் கொண்ட எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரையும் சிறியவனாய் இருக்கிறேன். சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர்களின் பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. நான் இருக்கிறது தேவனாலே இருக்கிறேன். அவர்கள் எனக்கு அறிவிப்பை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அன்பாக பிரயாசப்படுகிறேன். அதில் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசிக்கிறீர்கள். இந்த 11 வசன பகுதியில கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றது வெறுமனே வியூகம் கிடையாது, அது ஒரு அனுமானம் கிடையாது. நாங்க ஒரு சாதாரணமா உறுதிப்படாத கருத்துல நாங்க பேசிட்டு இருக்கல. பாருங்க எத்தனை பேருக்கு அவரு தரிசனமாயிருக்கு. அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் இல்ல, அது இல்லாம 500 பேருக்கும் மேலானவர்களுக்கு தரிசனமாயிருக்காருன்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்போ அதன் பின்பு அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார். சபையில எல்லாம் துன்பப்படுத்திருக்கேன், இதனால அப்போஸ்தலர்கள் பேர் எடுக்கிறதுக்கு தகுதியே எனக்கு முதலாவது இல்ல. ஆனாலும் அவர் என்னை தெரிவு செய்து இப்படிப்பட்ட மகத்துவத்தை வெளிப்படுத்திருக்கிறதுனால அந்த அப்போஸ்தலர்களுடைய சேர்ந்து ஊழியத்தை நானும் செய்றேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் உன் சைடா மாத்திரம் நம்ப வேண்டியதில்லை, தான் சபைக்கு எதிரானவன் என்கிற கருத்தையும் வைக்கிறார். ஒரு காரியத்தை புரிய வைக்கும் போது ஒரே கண்ணோட்டத்திலிருந்து ஒருத்தர் நம்பும்படி போர்ஸ் பண்ணி நேர்மறை கருத்தை மட்டும் பேசி போராடாம என்னைய பாருங்க, நான் ஒரு பரிசேயன், நான் தான் முதலாவது சபையில துன்பப்படுத்தணும், கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான் இன்னைக்கு நான் தான் முக்கியம் இல்ல. அப்படி அகால பிறவியா இருக்கக்கூடிய எனக்கு தரிசனமாயி அவ்வளவு சீக்கிரட்டா நிறைய ரகசியங்களை எனக்கும் சொல்லிக் கொடுத்து மாம்சத்துல இருந்த நாட்கள்ல அந்த 11 பேர் எவ்வளவு மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை விட அதிகமான விஷயங்களை எனக்கும் கத்து கொடுத்து இன்னைக்கு அவங்களோடயே சேர்ந்து ஊழியமும் செய்யும்படிக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெறுமனே என்னுடைய வார்த்தைகளை நீங்க கட்டுக்கதைன்ற மாதிரி நம்பிடாதீங்க. அவர் எழுந்தார் என்பது திருட்டல்ல, அவருடைய சரீரத்தை யாரும் திருட்டுத்தனமா கொண்டு போகல. பார்த்த சாட்சி இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல அநேகர் இறந்தும் போயிட்டாங்க. சரி, அவங்க சொல்றதா நம்மள எதிரியா இருந்த நானே அந்த சாட்சியம் நீ சொல்றேன், அவங்களோட அப்போஸ்தலரோட என்னை சேர்த்துட்டாங்க. இதை வச்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உபதேசத்துல தெளிவாக உறுதியாக இருங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? 12ல இருந்து தொடங்குங்க. இங்க எந்த பிரச்சனை எப்படி போயிடுச்சு பாருங்க. கிறிஸ்து எழுந்தாருங்கிறது மட்டும் டவுட் இல்ல, கலை எப்படி விதை வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா பொதுவாகவே மருத்துவ உயிர்த்தெழுதல் இல்ல. அப்பதான் நாங்க கிறிஸ்து எழுத ஏற்றுக்க முடியும். அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுப்பப்பட்டது தப்புங்கிற கருத்தோடு எது இணையினா இந்த இடத்துல டோட்டல் அஸ்திபாரமே தெய்வீக திட்டத்தினுடைய ஆணி வேற என்னன்னா மருத்துவ உயிர்த்தெழுதல் தான். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு, அதுக்கு பிறகுதான் எல்லாம் பண்படுத்தப்படுறது, பூரணப்படுத்தப்படுறது, பூமி பரிபூரணத்தை அடைகிறது. எல்லாமே அஸ்திபாரத்தை வச்சுட்டா கிறிஸ்து எழுந்திருக்கிறது மட்டும் என்னுடைய ஆர்கியூ இல்ல. யாருமே உயிர்த்தெழுப்பப்பட மாட்டாங்கிறதுனால கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்படலன்னு சொல்றோங்கிற லெவலுக்கு அந்த ஆதிசபையில பொழிப்பு ஓடுது. அதான் சொல்றாரு, அவர் இப்படி மரிச்சு உயிர்த்தெழுந்து அநேகருக்கு கிறிஸ்தாந்தமா வெளிப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்றீங்க? எந்த ரீசன்ல சொல்றீங்க? தெரியாத சொன்ன போட்டோம். நீங்களா எங்க நம்பிக்கைக்கு உட்பட்டு எங்களுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் உடன்படிக்கை செய்து ஒரு சபை பரிசுத்தவான்களாக நீங்க கேதராயிட்டிருக்கீங்க. உங்களில் சிலர் அவர் யாரை சாடல அப்படின்னா இந்த கலையை விதைச்சிட்டு போன சதுசேயர் பரிசேயர் பேரை பயன்படுத்தல.
பட் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, நீங்க இந்த நம்பிக்கையில தானே கூட்டி சேர்க்கப்பட்டீங்க, நான் உங்களுக்கு போதிச்சது இந்த விதத்துல தானே, உங்களில் சிலர்னா ஏன் இந்த குழப்பம் உங்களுக்குள்ள வந்துச்சு? மத்தவங்களுக்குள்ள வந்தா வந்துட்டு போட்டோம், உங்களுக்கு ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு? வாசிங்க. மறுபடியும் உயிரிழந்த இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் விசுவாசம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. மறுபடியும் உயிரிழந்தாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுகிறோமே. மறுபடியும் உயிரிழந்தாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கெட்டிருப்பார்களே. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்த்து பரிதாபப்படுத்தவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல்வரானார். போதும் 20 வரைக்கும் தான் படிச்சீங்க. இப்ப 20 வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். இப்ப அந்த நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்படல அப்படின்ற ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா, நாம எதை நிச்சயித்து நம்பி ஒரு பந்தயசாலையில ஓடிட்டு இருக்கோமோ அந்த நம்பிக்கை விருதாவாயிரும். முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாருமே கெட்டிருப்பார்கள். என்ன அர்த்தம்? ஆல்ரெடி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எழுப்பப்படுவோங்கிற நம்பிக்கையில ஆதி காலத்துல சிலர் மரிச்சு போயிடுகிறாங்க. ஏறக்குறைய இரத்த சாட்சியா கூட மரிச்சவங்க இருக்கிறாங்க. அதுல முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். இந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நம்பிக்கை வைத்து மரித்தவர்கள் சிலர் இருக்காங்க. அல்லது கிறிஸ்துவையே அறியாத நாட்கள்ல கூட கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிற நம்பிக்கையோட யூதர்கள் மரிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய விசுவாசத்துக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாம போயிருக்குமே, இந்த நம்பிக்கையே இல்லாம போயிருக்கு. முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு, இம்மைக்கு மாத்திரமே நம்ம கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நம்ம பரிதவிக்கப்படக்கூடியவர்களா போயிடுவோம். என்ன சொல்ல வர அந்த வார்த்தை குறிப்பா படிங்க. எத்தனை வசனம்? அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கிறது என்ன அர்த்தம்னா, சத்தியமே அறியாத பாமர மக்கள் இருக்காங்க, அஞ்ஞானிகள் சொல்றவங்கள, அவங்க கிரகாராதனைக்காரர்களா இருக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கலாம், பிற மத கோட்பாடுகளை உடையவங்களா இருக்கலாம், எப்படி போட்டு. பட் அவங்களுக்கு பரிதவிப்பு நிகழ்வு இருக்கு. அவங்க கடவுள்களை எப்படி அவங்க கொண்டவர்களாக இருக்கிறாங்க, அல்லது தங்கள் கடவுள்கள் மேல எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்கன்னா, வாழ்நாள் வரைக்கும் ஜீவிக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆண்டு காலங்கள் ஒருத்தர் ஜெயிக்கணும். அதுக்கு அவங்க கடவுள் செய்யணும். இவங்க வாழக்கூடிய அதிகபட்சம் 100 வருஷம் விரும்புறாங்க. ஆனா 100 வருஷம் கூட வாழறதில்ல. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கடவுள் வேணும். அந்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எல்லா நேர்த்திக்கடன்களையும் என்ன பண்ணணும், நிறைவேற்றி வைக்கணும். உங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். இம்மைக்காக கொண்டுள்ள நம்பிக்கை இவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அன்றாடம் சாப்பிடணும், அவங்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும், சாகிறது வரைக்கும் மட்டும். இது இம்மைக்கான பரிதவிப்பு இல்லைங்களா? கிறிஸ்துவை ஒருவேளை அப்படி அறிஞ்சு நம்ம வச்சிருந்தோம்னா, இப்படி இம்மைக்கான ஒரு பரிதவிப்புக்குள்ள இந்த உலக ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, பிற மத கோட்பாடுகள் உள்ளவங்க, மற்ற கடவுளை ஆராதிக்கிறவங்க, கிரக ஆராதிக்கிறவங்க, இவங்களோட நம்ம நிலை மோசம் தான். ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம தேர்றதில்ல, பாடுகள் கஷ்டம் கத்து கொடுத்துருக்கோம். அவங்களால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேற கடவுளை வணங்குறவங்களால பூமிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் நல்லா முயற்சிக்கிறாங்க. இப்ப இதையும் வேணான்ட்டு எதிர்காலமும் ஒண்ணு இல்லைங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள அவநம்பிக்கைக்குள்ள போனீங்கன்னா, இம்மைக்குள்ள இருக்கிறாங்கல்ல இவங்க கூட யாரும் பாவம். ஆமா, இப்பயும் ஒண்ணும் இல்ல, எதிர்காலத்திலையும் ஒண்ணு என்னத்துக்கு உட்கார்ந்துருக்கீங்க கேட்க வர்றாரு. எதிர்கால நம்பிக்கை ஒண்ணு இல்லை அப்படின்னா, கிறிஸ்து எழுந்திருக்கல, நாமும் வரமாட்டோம், மருத்துவர் உயிர்த்தெழுதலே இல்லை, இப்ப பட்டினி கிடங்க, சாப்பிடாதீங்க, பஞ்சம், நாசமோசங்கள், சித்திரவதை, உபத்திரவம், சிறைச்சாலை எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அப்ப எதுக்கு இந்த வாழ்க்கை? எதிர்காலத்துல ஒரு நன்மை இருக்குங்கிறதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உறுதி. இக்காலத்துல அவருடைய பாடுகளை சகித்தோம்னா அவருடைய ஆளுகை செய்வோம். இதுதான் மரித்தோர்களின் நம்பிக்கை. அப்ப அந்த மரித்தோர்களை கெட்டுப்பாங்கல்ல, அப்ப ஒருவேளை இம்மைக்காக மட்டுமே வாழ்வதற்காக நம்ம சொல்லிட்டு தான் ஆணித்தனமா 20வது வசனத்தை கொண்டு போறாரு. சாதாரண உயிர்த்தெழுதல் நினைச்சிட்டாங்க,
கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களே முதல் பலன், முதல் பொக்கிஷம் அப்படிங்கிறார். இவருடைய உயிர்த்தெழுதல் தான், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் தான் ரிப்பன் கட் பண்ணி வைக்குது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கான சாவியை ஓபன் பண்ணுது. அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் அதெல்லாம் பின்னாடி பேசுறார். பட் இந்த உயிர்த்தெழுதல் தான் கடந்த நாட்கள்ல இஸ்ரேலர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் சரி, ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில நாங்கள் உங்களுக்கு போதித்த விஷயத்துக்கும் சரி துளிர்விட்ட ஒரு துவக்கம். இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு செடி கொடி முளைச்சிடாதா அப்படின்னு ஒரு ஆசையில சின்ன குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு போது முதல் நாள் அப்படி மழை பெய்ஞ்சிச்சு. மழை பொழிவே இல்லாத ஒரு சூழல்ல இருந்து காஞ்சு போன தரையில மழை பெய்ஞ்சிச்சு. சின்னதா கொழுந்து இலைகள் விட்ட சின்ன சின்ன செடிகளை பார்க்கும்போது ஆச்சரியமா கவனிப்பாங்கல்ல குழந்தைங்க. இந்த இடத்துல கூட பசுமையான ஒரு சூழல் நிலவுது அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும். வறண்ட நிலங்கள் எல்லாம் திடீர் மழை பெய்யும் போது பசுமையா பார்த்துருக்கீங்களா ஒரு ஒன் வீக்ல? அப்ப அது ஒரு மன மகிழ்ச்சியை தரும். காஞ்சு சரிதா கெட்டு போய் உருது அப்படியே இலையுதிர்காலங்கள் எல்லாம் பட்ட மரங்களா இருக்கக்கூடிய சூழல் மாறி ஒரு மழை பெய்யும் போது ஒரு ஒரு பச்சை பசுமையான ஒரு சூழலை உருவாக்கி அந்த கிளைமேட் மாறும் இல்லைங்களா? அப்ப ஒரு திருப்தி, ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரிதான் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இருந்துச்சு. வேத வசனம் இருக்கு. அது ஆதி சபையில் போதிக்க ஆரம்பிக்கப்பட்டது கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. ஆனால் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை உறுதியாக நம்பும் பொழுது மட்டுமே அந்த நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிச்சு. அதுல கை வச்சீங்கன்னா நமக்கு எதிர்காலம் ஒண்ணு இல்ல. இப்ப 21 இருந்து 23 வரைக்கும் வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டாயிற்று, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆனாலும் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தங்கள் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பகலானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வரிசையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமா, இந்த 3 வசன பகுதியில கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனான 20வது வசனத்துல அவருடைய உயிர்த்தெழுதல் தான் மிக மிக முக்கியமான சொல்லி ஆரம்பிக்கிறார். 2 விதம் எடுத்துக்கலாம் அந்த வசனத்துல. சரீரமாகிய சபையில் அவர் முதற் பலன். உலகத்திலேயே சாவை வென்று எழுந்தவர்களில் முதற் பலனும் அவர் மட்டும்தான். மரணத்தை கடந்தவர் அப்படின்னா அவர் மட்டும்தான். அப்படியே நீங்க முதற் பலன் எடுத்துக்கலாம். 144,000 சாவாமை கொண்டவர்களை அவருக்கு பின்னாடி தேவன் உருவாக்குகிறார். அழியாமை ஜீவிகளை இவர்களில் ஃபர்ஸ்ட் முதற் பலன் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இந்த 3 வசனத்துல எந்த ஒரு கொள்கையை சொல்றாரு யாராவது புரியுதுங்களா? 3 வசனம் மட்டும் வாசிக்க சொன்னோம். இந்த 3 வசனத்துக்குள்ள என்ன ஒரு முக்கியமான ட்ரூத் சொல்றாரு? எல்லாம் உயிர்த்தெழுதலுக்கு ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் தான். அதுல இந்த 3 வசனத்தோட இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன சொல்லலாம்? மீண்டும் வாசிங்க சிஸ்டர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆனாலும் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தங்கள் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த 3 வசன பகுதிகள்ல 2 முக்கியமான உபதேச சத்தியத்தை இணைக்கிறார். அதாவது இந்த அதிகாரத்துல உயிர்த்தெழுதலின் டாப் டு பாட்டம் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு, உயிர்த்தெழுதலை குறித்த கோட்பாடுகள்ல சந்தேகம் இல்லாதபடிக்கு அனைத்து விஷயத்துல பேசியிருக்காருன்னு சொல்றோம். அதுல 3 வசனத்துல எங்க கூட்டி போறாரு தெரியுங்களா? கிறிஸ்துவுடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதல் முதற் பலன்ற பெரிய விஷயத்தை பதிவு பண்ணிட்டு மனுஷனுக்கு ஏன் மரணம் வந்துச்சுங்கிற மரண தண்டனை பத்தி தொடங்குறார். அது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால உலகத்துக்குள்ள பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்துச்சு சொல்லிட்டு ஆன்சர் கொடுக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு மனிதனால் மட்டும்தான் மரணத்தை எடுத்து போட முடியும். தேவன் அதை செய்கிறார். எதனாலனா ஒரு மனிதனுடைய மீறுதலுக்கு அதே போல மற்றொரு மனிதனை ரெடி பண்ணி அதே சரீரம் பரிபூர்ண சரீரம் கொண்ட ஒரு மனிதன் மூலமாகவே ஆதாமுடைய ரத்தம் இல்லாத பரிசுத்தமான ரத்தம் கொண்ட ஒருவர் மூலம் மட்டுமே, அதான் வானத்திலிருந்து வந்தவர் சொல்றாரு. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் ஏன் சொல்றாருன்னா, உங்களுடைய பிளட் என்னுடைய இல்ல, உங்களுடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் என்னுடைய இல்ல, ஆதாமுடைய வாரிசு கிடையாது. ஆதாமுக்கு மாற்றா வந்திருக்கிறேன், பட் உங்களுக்கு பிழைப்புக்காக அப்பமாகவே தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அங்க சொல்ல வர்றார்.
3 வசனங்களை ஒற்றை வார்த்தையில் சொன்னா மரணத்திற்கும் ஈடுபலிக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுறார். மனிதனால் மரணம் உண்டாச்சு, அதே மனிதனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாச்சு. அப்போ மரணம் அது ஒரு ட்ரூத். மனுஷன் மரிச்சிட்டான், மனுஷனுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு ட்ரூத். மனுஷன் மரிச்சு உயிரோடு இருக்கிற உலகம் அறியாத ஆத்மா போதிச்சுட்டு மத்தியில மனிதன் முற்றிலும் மரித்தான் என்பது ஒரு சத்தியம். பட் அதே மாதிரி ஒரு பரிபூரண மனிதனால் ஈட்டுக்கிரை கொடுக்கப்பட்டு அந்த மனிதனுக்குள் மரித்த அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்கிறது உயிர்த்தெழுதலின் சத்தியம். அப்ப ஈடுபலிக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இருக்கக்கூடிய உறவை சொல்றாரு. அதற்காக மரிக்கதான் நான் வந்தேன் அப்படின்ற ஒரு மாற்று ஏற்பாட்டையும் குறிப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை ஆதாமுக்கு சரிநிகர் சம்பந்தமான ஈடுபலியாக ஒப்புக்கொடுத்ததுடைய வெளிப்பாடு அந்த உயிர்த்தெழுதல் நடப்பதன் மூலம் மட்டுமே சாத்தியம் என்று மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுடைய உறவை சொல்றார். மரணங்கிற இடத்துல நீங்க ஈடுபலின்னு போட்டுக்கலாம். அது மாத்திரமல்ல, இப்ப அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்குங்கிறதை 23 பதிவிடுறார். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். வாசிங்க. ஆமா, இப்ப எங்க கொண்டு போறாரு அப்படின்னா, நாங்க கிறிஸ்து மரிச்சாரு உயிரோடு எழுந்தாரு அப்படிங்கறத மட்டும் உங்கள்ட்ட நம்பிக்கையாக பேசிட்டு இருக்கல. அது நம்பிக்கையின் ஆரம்பம். அது கண்டிப்பா எல்லா மனசுல நிறுத்திக்கங்க. பட் அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு பெருசுன்னா அவர்தான் முதல் பலன். அவர்தான் அதுக்கு கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா, முதல் மனிதனுடைய சிருஷ்டிப்பு போறார். அந்த மனிதனுக்கான மாற்று மனிதனாக இவர் வந்து தன்னுடைய மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்ததன் மூலம் ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒண்ணுக்கு மற்றொன்று விஷயத்தினுடைய ஆர்டர் சொல்லிட்டு அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒழுங்கு கிரமமாக நடக்கும். நாங்க உயிர்த்தெழுதல் கட்டதையா போதிக்கல. அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்துக்கிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு மனித ஜாதிகளுக்கும் தேவையான வரிசைப்படி அது நம்ம பேசிக்ல கேட்க மாதிரி உயிர்த்தெழுதல் நடக்கும் போது முதல்ல ஆதாரம் தொடருமா, நம்ம ஜெனரேஷன்ல தொடருமா? இப்போ இந்த காலகட்டங்கள்ல இப்ப வரப்போற மகாபாரதத்துல முதலாவது மரிக்கிறவர்கள் தொடங்கி தலைமுறை வந்து ரிட்டர்ன்ல போகும், பின்னோக்கி போகுமே தவிர ஆதாம் வந்து உயிர்த்தெழுதல் நடக்காது. இப்படிமா வரிசையா போய் போய் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதல், அதாவது பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மரித்தவர்களுக்காக ஜெபிப்பாங்க. அவங்க உயிரோடு வரும்போது தங்களுடைய முன்னோர்களுக்காக ஜெபிப்பாங்க. அந்த முன்னோர்கள் அடுத்த தலைமுறையினருக்காக ப்ரே பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருவரையும் அவங்க தங்களுக்கு முந்தைய ஜெனரேஷன் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த உயிர்த்தெழுதல் நடக்குது. கடைசியா அவர் துண்டு போட்டு வருவார். நான் தான் உலகுக்கும் காரணம். சோ இப்படிதான் அவனவன் தன் வரிசை. இங்க இவ்வளவு விழாவையா இல்லைனாலும் அவர் எழுதியதுடைய நோக்கம் என்ன? அந்த அவனவன் தன் வரிசை எழுதுதான். ரோமர்ல கூட வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த ரான்சம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு இணைப்பு வசனம் இது. பாத்தீங்களா, ஈடுபலி உயிர்த்தெழுதல் ரெண்டுக்கும் தொடர். அந்த 21 முதல் 23 வசனத்தினுடைய தாற்பயம் என்னன்னா, ஈடுபலியும் உயிர்த்தெழுதலும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது, மிக மிக முக்கியமானது. அதாவது ரோமர்ல பதிவிடுகிறார், அவர் ஏன் மரிச்சாரு? நமது பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு நம்மை நீதிமானாக்குவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்மளை மறுபடியும் முந்தைய நிலைமைக்கு கொண்டு போறது, முழு மனுக்குலத்தையும் கொண்டு போறதுக்கு, அந்த நீதி நிலையை திருப்புவதற்கு, ராஜ்யத்துல எல்லாரும் நீதிமானாக்குவார். இப்ப கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்தவர்களை நீதிமானாக்குகிறார். சோ எழுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்ம எல்லாரையும் மீண்டும் நீதி நிலையை திருப்புவதற்காக உயிர்த்தெழுப்பப்பட்டார். வசனம் 24 தொடங்கி 28 முடிய வாசிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல குறைகளையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவன்
பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்திலே கொடுக்கிறார். எல்லா சத்துக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி தத்துவ மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகியும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளிநடமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமது சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். 24 முதல் 28 வரைக்கும் அடுத்த கட்டத்தை கொண்டு வருவார். இப்ப ransom, அவர் உயிர்த்தெழுந்தார், ransom கொடுத்தாரு. அந்த உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலா இருந்துச்சு. இதனால ஆதாமுக்குள் மரிச்ச எல்லாரையும் உயிரோட பார்க்கலாம். அது ஒரு ஆண்டோட நடக்கும், ஒரு டிசிப்ளினா இருக்கும் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு 28 வரைக்கும் எங்கவே கொண்டு போயிட்டாருன்னா அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளதான் தேவ நியாய தீர்ப்பே இருக்குங்கிற டாப் டு பாட்டம் நம்ம எடுத்து போறாரு. உலகத்தை எப்படி இந்த உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும் போது கிறிஸ்து எப்படி நியாயம் தீர்ப்பாரு, ராஜ்யத்தை எப்படி பூரணத்துக்கு கொண்டு போவாரு, சாத்தானால உண்டான அனைத்து தீமையை அவர் எப்படி பரிகரிச்சு ஜனங்களை ஒரு புதிய நீதிக்குரிய பூமிக்கு தகுதியானவர்களாக எப்படி தரம் உயர்த்துவாரு, முந்தின சீருக்கு பூமியை எப்படி கொண்டு வருவாரு, பிதாவாகிய தேவனுக்கு அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சு கட்டப்பட்டு இருப்பாருன்னு முழுமையான விஷயத்தை பதிவிட்டார். ஆக இந்த 24 முதல் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துல அந்த அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான்ன்றது ஏன் உயிர்த்தெழுதப்படுவாங்கிறத மேல சொல்லிட்டாரு. அப்படி உயிர்த்தெழுந்து வந்தா என்ன செய்யணும், அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது 1 வாசிங்க. 24 முதல் படி. அந்த பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல குறைத்தத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுத்தார். சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகளை பரிகரிக்கிறது எண்டிங்ல நடக்க போறது. 1000 ஆண்டு முடிவு, யுகாயுகத்தின் ஆரம்பத்தை நம்ம என்ன சொல்ல முடியும்? சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சாத்தானாலும் விழுந்து போன தூதர்களாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக ஏஜென்சி, இன்னைக்கு உலகம் முழுவதும் படிக்கிறவர்கள் சகல துரைத்தனங்கள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்கள் படிக்கிறவர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறார்கள் இல்லையா, அந்த ஃபீல்டு அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இதுதான் துறை, அதிகாரம். அப்ப இன்னைக்கு நம்ம பூமியில பார்க்கக்கூடிய அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும், மத கோட்பாடுகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஜன சமுதாயத்தினுடைய சீரழிவாக இருக்கட்டும், சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்களால் ஏற்படுத்தப்பட்ட தூண்கள். இந்த 4 அமைப்புகளுக்கு கீழே தான் இந்த அனைத்து அமைப்புகளும் சகலமான அதிகாரங்கள் இருக்கு. இது 1000 ஆண்டுகளின் தொடக்கத்தை பரிகரிக்கிறாரா? இல்ல. அதன் பின்புங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா, அவர் ஆதாமுக்குள்ளான சந்ததியினரை உயிர்த்தெழுப்ப ஆரம்பிக்கும் போது அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் என்பது கர்த்தருடைய பரோட்சையாக நடக்கிறது. 2ஆம் கட்டமாக இருக்கக்கூடிய எபிஃபேனியாவையும் நடக்கிறது. வரப்போற அபோகலிப்சஸ் என்று நம்ம அழைக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ராஜ்யத்துல தான் இந்த அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் என்பது சாத்தியமே. அப்போ அந்த 1000 ஆண்டு முழுமைக்கும் உயிர்த்தெழுதல் படிப்படியா சம்பவிச்சு நாம பேசிக்கல கேட்ட மாதிரி 100 ஆண்டுகள் அவர்களுக்கு டைம் கொடுத்து அதற்குள்ளாக அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தானுடைய தீய வழிகள். இப்ப இந்த உலகத்துல இதுதான் கரெக்ட்னு ஜனங்க ஓடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களை பழக்கப்படுத்தினது யார்? அவர்களுடைய முன்னோர்கள். அவர்களை பழக்கப்படுத்தினது யார்? சாத்தான். உண்மையை பொய் என்றும், பொய்யை உண்மை என்றும், கசப்பை தித்திப்பென்றும், தித்திப்பை கசப்பென்றும் காமிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ராஜ்யம் உயிர்த்தெழுதல கொண்டு வந்துட்டா பூரணமாகிறது இல்ல, அது பூரணத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் மட்டும்தான். உயிர்த்தெழுதலே ரட்சிப்பு இல்ல, அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் ரட்சிப்பு இல்ல, அது மரணத்திலிருந்து ரட்சிப்பு. ஒரு முழுமையான சரீரம் ஒப்படைக்கப்படுவாங்க. முழுமையான சரீரம்னா அது பரிபூரணம் கிடையாது. இது நிறைய பேருக்கு பெரிய குழப்பம் வாய்ந்த ஒரு உபதேசத்துல ஒண்ணு. உயிர்த்தெழுப்பப்படுவது பரிபூர்ண சரீரத்துல தான் வருவாங்க, பரிபூர்ண சரீரத்துல தான் வருவாங்க. அதற்கு பிரதர் கொடுக்கக்கூடிய வார்த்தை முழுமையின் சரீரம்.
பரிபூரண சரீரம் என்பதை எங்க நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிந்தையிலையும் ஒழுக்க ரீதியாகவும் மனிதன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அந்த மனிதனுக்கு பேர் தான் பரிபூரண மனிதன். அப்படித்தான் ஆதாம் இருந்தார். அவருக்கு மனதளவிலும் குழப்பம் இருக்காது, பாவ சந்தைகள் இருக்காது, அவருடைய சரீரமும் நேர்த்தியா இருக்கும், அவருடைய ஒழுக்க வாழ்க்கை தெளிவா இருக்கும். இப்ப உயிர்த்தல்ல கெட்டுப்போன சரீரம் இல்லாம நல்ல பாவம் இல்லாத, அதாவது பாவம் இல்லாத சொல்லக்கூடாது, குறைவில்லாத சரீரத்தோட வர்றவங்கள பரிபூரண மனிதர்கள் சொல்லலாமா? சொல்றேன், புரியுதுங்களா? இப்ப அங்கம் குறைபாடோட மறிக்காதவங்க, பிளைண்ட், காது இல்லாதவங்க, கை கால் இல்லாதவங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய குறைகளோடு பிறகு மறிச்சிருக்கிறவங்கள அப்படியே எழுப்பி சத்தியத்தை கொடுக்க முடியாது. முடக்குவாதத்திலேயே சிறு வயதுல இருந்து வாழ்ந்து நடமாட்டமே இல்லாதவங்களா இருக்கிறாங்க, உலகத்தையே பார்க்காத பார்வையோடு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த குறையை நீக்கி தருவதற்கு பேரு கம்ப்ளீட் சரீரம், முழுமையான சரீரம். ஆனா சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பரிகரித்து அவன் வெற்றி சிறக்கிறது இந்த ஜனங்களுக்குள் இருக்கக்கூடிய இருளை நீக்கிறத பொறுத்து. அதாவது சாத்தானுக்கும் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ராஜ்யத்திற்கும் ஜனங்கள் விலகி உண்மை தேவனையும் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டு இந்த நீதிக்குரிய ராஜ்யத்தை விரும்பி தங்களுடைய பொல்லாத கிரியைகளை அவங்க வெறுப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயிக்கிறதுக்கான முழுமையான வெளியரங்கமான ஆதாரம். இப்போ கர்த்தர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருடைய உள்ளங்களையும் கவனிச்சு இனி யாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் எந்த சின்ன பிளாக் மார்க் கூட இல்லை. இப்ப இவங்களுக்குள்ள பாவத்தை அனுமதிச்சு சாத்தானை ஒரு லிட்டில் சீசன் வரும், கொஞ்ச காலம் சாத்தான் விடுதலையாக்கப்படும். அந்த லிட்டில் சீசன் கூட எதுக்குன்னா ஆக்ட் பண்ணிட்டே வர்றாங்க. ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரியும் திருந்தின மாதிரியும் கூட்டம் ஆக்ட் பண்ணிட்டே இருக்குமா? இது உண்மையிலேயே தெரிஞ்சா யாரும் சோதிக்கிறதுக்கு சாத்தான கொஞ்சம் கட்டவிழ்க்கப்படும் போது இப்ப இருக்கிற கவர்மெண்ட் திரும்ப கேட்பாங்க, முந்தைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, அப்ப இருந்த அரசியல் கோஷம், சினிமாக்காரனுடைய கவர்ச்சி, மதுபான கலாச்சாரம், இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல்ல, அத மறுபடியும் விரும்புவோங்கிற ஒரு கூட்டம் கிளம்பும். எப்போ யுகத்துக்கும் 1000 ஆண்டு முடிவுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஓவர்லாப்பிங் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, யுகத்துக்குள் ப்ராப்பரா பிரவேசிச்சா அங்க பாவம் இருக்காது, அங்கே துஷ்ட மிருகம் போகாது. அதே நேரத்துல பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிச்சுட்டு ராஜ்யத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சகலத்துக்கும் கீழ்பட்டு இருப்பாங்க. அப்ப மரணம் எதுக்குள்ளே முடியணும்? 1000 ஆண்டு எண்டுக்குள்ள. அப்ப 1000 ஆண்டு முழுமைக்கும் மரணம் இருக்கும் கீழ்ப்படியாதவர்கள் மீது வரப்போகின்ற தண்டனை. அப்ப சகல துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இன்னைக்கு சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் தேவனிடத்தில் வர முடியாத அளவிற்கு ஜனங்களுடைய சிந்தைகளையும் மனதையும் கெடுத்து வச்சிருக்காங்க. இதை பரிகரிச்சுட்டு இப்ப அப்பா ஹேண்ட் பண்ணா பரிசுத்தமான ஒரு சாம்ராஜ்யத்தை, முழுமையா பரிசுத்தமா இருக்கக்கூடிய எந்த குழப்பமும் இல்லாத பாவ எண்ணங்கள் இல்லாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை ஆளுகை செய்து அப்பாவுக்கு படைக்கிறார். குறிப்பா இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு, மைல்டா இருக்கு, அது கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும். திருத்துவத்தை உடைச்சிருக்காரு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 28 வாசிங்க. சகலமும் அவர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்பட்டுள்ளவர்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். 3 பேர் சமம் அப்படின்னா, அல்லது இருத்துவம் இருக்கு திருத்துவம் இருக்கிறவங்க வேற எதையும் எடுத்து ஆக்கிப்பட்டதே வேண்டாங்க. குமாரன் எல்லாத்துக்கும் மேல உயர்த்தப்பட்டார். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இவருக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினவர் யாரும் பிதாவாகிய தேவன். யோசேப்பு சொன்னார், அரியணையில மட்டும் நான் உனக்கு எப்போதும் பெரிய ஆளா இருப்பேன், நீ ஜனங்களுக்கு வேணா பெரிய ஆளா இருக்க, ஆனால் என் சிங்காசனத்துல நான் தான் எப்போதும் பெரிய. இதுல என்ன வச்சார் தேவன் அப்படின்னா, கிறிஸ்து எவ்வளவு ஒரு உயரத்துக்கு போனாலும் பிதாவாகிய தேவன் ஆதி இல்லாதவர். மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தேவையில்லை, அவரை அணுகாது. தொடக்கமும் இல்லை சொல்லும்போது முடிவும் இல்லாதவர். தனது எந்த தேவைக்கும் எப்பொழுதும் யாரையும் எதற்காக சார்ந்திராதவர். தொடக்கமே இல்லைன்னு சொல்லும் போதே நமக்கு தலை சுத்திடுது. தொடக்கமில்லாத ஒரு ஆரம்பத்தை தேட முடியுமா? சில கோடி ஆண்டு, பில்லியன் ஆண்டு, ட்ரில்லியன் ஆண்டு போகலாம், பில்லியன் போகலாம். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும்.
முடிவில்லா ஆண்டை நீங்க எப்படி கணக்கு போடுவீங்க? போட முடியுமா? அங்கதான் நம்ம கவனிக்கணும். சிருஷ்டி வேற, சிருஷ்டிகர் வேற. அப்ப ஆண்டவருக்கே நன்கு தெரிகிறதுனாலதான் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்ட ஒரு ஊழியக்காரனாக தன்னை தேவனுக்கு முன்னாடி எப்போதும் ஒரு தாழ்மையா பார்த்துக்குவாருங்கிறது அவருடைய போய் பாருங்க. நாம பேச வேண்டிய விஷயமே இல்லை இது. அங்க சமம். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு வேற இல்ல அவர் வேற இல்ல அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் குழம்பிக் கொண்டிருக்கிற திருத்துவத்தை இங்க உடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு பாயிண்டையும் ரான்சமோட உயிர்த்தலோட கனெக்ட் பண்ணி பிதாவாகிய தேவன் வேறங்க. அவரோட ஆண்டவரை நீங்க சமமானம் பண்ணாதீங்க. அவருக்குள்ள இவருக்குள்ள அவர் போகாதீங்க. அவருடைய லெவலுக்கு அவர் உயர்த்திட்டு இருக்கிறார். சகல துறைத்தனத்தையும் ஆளுநர் இவருக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார் தேவன். அந்த முழு உரிமையை அந்த குமாரனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனாலும் கீழ்படுத்தினாரே, அவர் ஒருவரும் கீழ்படுத்தப்பட மாட்டார். அவருடைய லெவல் வேற அப்படிங்கிற ஒரு சின்ன திருத்துவ கொள்கைக்காரர்களுக்கான ஒரு சின்ன ஆன்சரை இந்த இடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 வாசி. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஆம். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பரிகரித்து ராஜ்யத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். மரணத்தையே மறைக்க செய்யணும். அதான் ஜெயம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம். இங்க மக்களுக்கு வரக்கூடிய இரண்டாம் மரணத்தை பத்தி பேசல. கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாதவர்கள் மறிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மரணம் ஃபைனலா வருவாங்க. சாத்தானாலும் விழுந்து போன தூதர்களாலும் மோசம் பண்ணப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த அக்கினியிலே போங்கள் நம்ம எல்லாரும் செம்மறியாடுகளை படிக்கணும். அந்த சேம் வார்த்தை தான் அது. இங்க மரணமும் பாதாளமும் எங்க போயிருக்கு? அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. என்ன அர்த்தம்னா மரணம் ஒவ்வொரு மேல இருக்கக்கூடியது தண்டனை. பாதாளம் ஆல்ரெடி மரிச்சு கல்லறையில விழுங்கப்பட்ட நிலை, மரித்து காத்திருக்கிற நிலையில என்ன சொல்றோம்? பாதாளம். குழி, பிரேத குழி, மரித்த நிலை, இப்படி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் பாதாளம். மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு காத்திருக்கும் நிலை. அப்படி யாரும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இல்லை. உயிருடன் இருக்கிறவர்கள் மேலே மரண தண்டனை. அதுதான் மரணம் என்பது. உயிருடன் இருப்பாங்க, பட் மரண கண்டிஷன்ல இருக்கிறோம் இல்லையா? இந்த நிலையும் மாற்றப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த உயிர்த்தலுக்கான ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிறது பாதாள நிலை. இதையும் சேர்த்து தலைவர் அப்படின்னா உயிரோடு இருக்கிற எந்த மனிதன் மேல இனிமே மரணம்ங்கிற கண்டிஷன் இருக்காது. மறித்து காத்திருக்கிற மனிதர்களையும் நம்ம பார்க்க முடியாது. அதுதான் மரணமும் பாதாளமும் அக்னி கடல்னா அக்னி நியாய தீர்ப்பு அல்லது பினிஷிங் இல்லாத ஒரு நிலைக்கு முடிவுக்கு அங்க கொண்டு வர்றார். 28 தொடங்கி 32 வசனங்கள் வாசிப்போம். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமது சகலத்தையும் கீழ்ப்படுத்துவதற்கு கீழ்ப்பட்டிருப்பார். 29 வசனம். 29 வசனம். மேலும் மருத்துவம் இருக்கிறாவிட்டால் மருத்துவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மருத்துவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் என்ன நாமஸ்மோகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். நான் எபேசிலே முஸ்த மிருகங்களுடனே போராடி இருந்து மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடி இருந்தால் எனக்கு பிரயோஜனம் என்ன? மருத்துவம் நீங்களாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. பாருங்க, ஒவ்வொரு 2-3 வசனங்களாக பிரிச்சு நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம்னா ஓரலா படிக்கும் போது அந்த விஷயங்கள் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நீங்க கவனிச்சுட்டு வந்துக்கணும். கர்த்தருடைய தனி உயிர்த்தெழுதல் பேசுறாரு, பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் பத்தி பேசுறாரு, உலக ஜனங்கள் வரிசை கிரமம் உயிர்ப்பிக்கப்படுவதை பேசுறாரு, ராஜ்யத்தின் நியாய தீர்ப்பை பேசுறாரு, அது சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பரிகரிக்கிற மரணத்தை முடிவு கொண்டு வரைக்கும் பேசுறாரு. 29 முதல் 32 வரைக்கும் எதை பத்தி விசேஷமா பேசுறாருன்னா கேள்வி கேட்டா கண்டிப்பா அவங்க யோசிக்கிறது கஷ்டம் தான். இந்த டாக்டர் அதுல இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். குறிப்பா எதை ஒரு ஒற்றை வார்த்தையில எதை பத்தி பேசிருக்காங்கன்னா பாவ நிவாரண பலியில சபைக்கு இருக்கக்கூடிய பங்கு.
கிறிஸ்து மரித்தாரு, உயிரோட எழுந்தாரு, அவரால் உயிர்த்தெழுதல் சாத்தியம், மனுக்குலம் நியாயம் தீர்க்கப்பட போகுது, இதெல்லாம் ட்ரூத் தான். பட் நாம யாரு? நமக்கு இந்த உலகத்துல அவரோடு என்ன வாய்ப்புங்கிறதுக்கு பேரு தான் பாவ நிவாரண பலிகள். 2 பலிகள் வருதுங்களா? காலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்கடா திருச்சபை. இப்ப முக்கியமான சிந்தனையை டக்குன்னு நம்ம கொண்டு போறாரு. இதெல்லாம் பேசிட்டு இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா நாம யாரு, எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? நம்மளுடைய பிரயாசம் இந்த சுவிசேஷத்துல என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிக்கும்? இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பயன்படுத்தும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கெட்டிருப்பார்கள் ஓரளவு சொல்லியிருந்தாரு. இப்போ கர்த்தருடன் உடன் பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை பத்தி, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை பத்தி, பாடுகள் நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கையுடைய நோக்கம் பத்தி விவரிக்கிறது 32 வருஷம் வரைக்கும். இப்போ 29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தோர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இது என்னது? ஞானஸ்நானம் இருக்கிறத மரித்தோர்களுக்காக ஞானஸ்நானம் சொல்ல வராங்க. இது என்ன புரியுது நமக்கு கிடைக்குது? ஞானஸ்நானம் நம்ம எடுத்துக்கிறோம்ல, நம்ம மரித்தோருக்காக எடுக்கிறோம். என்ன புரியுது? அதுதான் பாவ நிவாரணம். அப்படின்னா நாம இன்னைக்கு எடுக்கக்கூடிய உடன்படிக்கை ஞானஸ்நானம் என்பது வரப்போகின்ற சந்ததிகளை உயிருடன் கொண்டு வருவதற்கான அடிஷனல் பலி. கிறிஸ்துவுடைய பலி முக்கியமானது, அடிஷனலா வெள்ளாட்டுக்கடாவை இணைக்கிறாரு. இப்போ ஞானஸ்நானம் நம்ம ஏன் எடுக்கிறோம்? ஒருவேளை மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நாம ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ஏன் முன்வைக்கிறார்? புரியுதுங்களா? நாம போனாதான் அவங்களுக்கு அதனாலதான் மரிச்சவங்களுக்காக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். புரியுதுங்களா பாயிண்ட்? மரிச்சவங்களுக்கே தெரியாது. இப்ப சுவிசேஷ யுகத்தினுடைய பிரதிஷ்டை எதுக்கு? இப்ப பேசவேல கேட்டா சொல்லுவாங்க, பாவத்துல இருந்து மனம் திரும்புறதுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அது யார் கொடுத்த ஞானஸ்நானம்? மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஞானஸ்நானம் யார் கொடுத்தது? ஸ்நானகன் யோவான் மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு கிறிஸ்து கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக கொடுத்தது. ஆண்டவர் வரப்போறாரு, அவரிடத்துல இந்த ஜனக்கூட்டத்தை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக வழிகளை செவ்வாய்ப்படுத்த வந்து வரும்போது தேவனை விட்டு வழிகளை விட்டீங்க, அதனால தேவன் யாருன்றது உங்களுக்கு தெரியாம போச்சு. அப்ப தேவ குமாரனை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு அப்படின்னு அவரை கற்றுக் கொடுத்து, இவர் யாரு, இவருக்கும் தேவனுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற ரீசனை சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட புறவாக்குறதுக்காக ஒரு மனதிரும்புதலுக்காக ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. நீங்க பேசவே பூரா எதான் எடுத்துட்டு மனதிரும்புதலுக்கு ஞானஸ்நானம். பட் நாம அவங்க எடுக்கிற ஞானஸ்நானம் வேற, நம்ம எடுக்கிறது. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது மரித்தோர்களுக்கான ஞானஸ்நானம். நம்மை உடன்படிக்கைக்கு நாம உட்படுத்தி இருப்பது பழியிலான உடன்படிக்கைன்னு சொல்றோம். யாருக்காக அப்படின்னா நாம போனாதான் உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு. காளையினுடைய ரத்தத்தோடு ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் மிக்ஸ் பண்ணி தெளிக்கணும். அல்லது காளையினுடைய ரத்தம் உடன்படிக்கை பெட்டிக்கு போன பின்பு அதன் மேல ஆட்டுக்கடாவுடைய ரத்தமும் அடிஷனலா விழுகணும். இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை முடிச்சிருக்கலாம். பட் அவர் உயிர்த்தெழுதலின் முதல் பலன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை செய்வார் நம்ம பேசிட்டே வரணுமே, தனியாளாக இல்ல அப்படிங்கிறதுதான் 29 முதல் 32 வரைக்கும் நமக்கும் பங்கு இருக்குங்கிற பாவ நிவாரண பலி. மேற்கொண்டு பேசுறாரு பாருங்க, 30ல இருந்து வாசி. நாங்களும் ஏன் எந்நேரமும் நாமும் மோசத்துக்கு ஏற்பாய் இருக்கிறோம். ஆமா, காலை சுட்டரிக்கப்படுது, ஆட்டுக்கடா அதே பாதைதான் போகுது. அதுதான் சொல்றாரு. அவர் மட்டும் பாடுபட்டு மரிச்சு உயிர்த்தெழுதப்படுறத பத்தி மட்டும் நாங்க பேசி எங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லாம இல்ல. நம்மளும் ஒரு மரணத்தின் கீழே தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அது மரித்தவர்களுக்காக ஒரு நம்பிக்கை நம்ம மூலமா தான் தேவன் வச்சிருக்காரு. அதனாலதான் பாருங்க, இவ்வளவு பாடுகள், நாசமோசங்கள், கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம்னா உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கையே இல்லைன்னா நாங்க ஏன் இவ்வளவு பாடுகள் புத்தகங்களோட ஊழியம் செய்யணும்? முதல்ல சுவிசேஷமே வீணா போயிருக்கும். பொய்யான தகவல் தெரிவிக்கிறதுனால நாங்க தேவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றோம்ல இருப்போம் பேசினாரு. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த பாடல் எங்களுக்கு எதுக்கு? ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா நாங்க இந்த பாடல்களை பத்தி, இந்த பாடல்களை அடைய வேண்டிய அவசியமே இல்லையே. நான் மனிதனும் சாவுகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய
இயேசுவினால் உங்களுக்கு முன்பே நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். உடன்படிக்கை வாழ்க்கையில அந்த உடன்படிக்கை வாழ்க்கையை பத்தி ஒற்றை வரியில சொல்லணும்னா இந்த வசனம் தான். நான் அனுதினமும் சாய். அப்படின்னா என்ன பொருள்? உடன்படிக்கை செஞ்சவங்களுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்காது. எந்த நேரமும் சந்தோஷமான மனநிலையை அவர்கள் உணர முடியாது, உணரக்கூடாது. நிறைய அவங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும். நிறைய பிரச்சனைகள் சிந்தையளவும் சரீரத்தளவும் அதிகம் ஏற்படும். சராசரி உலக மனிதர்களை போல வாழ்ந்து அவர்களால் மறிக்க முடியாதுங்கிறது. தினசரி பெயின் அப்படிங்கிறது சிலுவையில அரைஞ்சு தொங்க விட்டுட்டா அந்த குற்றவாளி மறிக்கிற வரைக்கும் அந்த ஆணிகளால் ஏற்படக்கூடிய அந்த புறையோடி அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதிகரிக்க அதிகரிக்க வலி வேதனைகள் அந்த படிப்படியான சாவுகள் நடக்கும். உயிர் போற தருணத்தை விட அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி பல மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் 5-6 நாட்கள் தொங்குவாங்க. கர்த்தருக்கு மட்டும்தான் ஆச்சரியமாக 6 மணி நேரம். 6 நாட்கள் குறைவில்லாம உயிர் போகாது. அப்ப அனுதின சாவு சிலுவை வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்ல வர்றாரு. அப்ப இந்த உயிர் தெழுதல்ங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் தினசரி பாடுபடவும், அந்த பாடுகள் டெய்லி எனக்கு ஒரு சாவு மாதிரி இருக்கிறதுக்கும் என்னை வழிநடத்து. இப்ப தனிப்பட்ட ஒரு சாட்சியாக சொல்றாரு. நம்ம எல்லாரும் மருத்துவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோங்கிற ஒரு சத்தியத்தையும் பேசிட்டு என்னுடைய தனிப்பட்ட பாடல்கள் பாருங்க, நான் டெய்லி செத்து பொழைச்சிட்டு இருக்கிறேன். நான் எபேசிலே துஷ்டர்களுடனே போராடி மனச வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடுறதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரிப்போம் வீழ்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று சொல்லலாம். என்ன அருமையான வார்த்தை! நம்மளுடைய பிரசங்கம், நம்மளுடைய சுவிசேஷம் ஒருவேளை அர்த்தம் இல்லாததுன்னு நினைச்சீங்கன்னா மருத்துவ உயிர்த்தெழுதல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். இங்க வந்து உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்றதே எதிர்த்தான். புசிப்போம் குடிப்போம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்தான் வாழ்றாங்க. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக வேலை செய்யறோம். ஏன் வேலை செய்யறீங்க? சாப்பிடுறதுக்காக. ஏன் சாப்பிடுறீங்க? உயிரோடு இருக்கணும்ல, வேலை செய்யணும்ல, அதுக்காக. அப்ப உடல்ல தெம்பு இருந்தாதான் சாப்பிட முடியும். ஏன் சாப்பிடுறீங்க? உயிரோடு இருக்கு. ஏன் உயிரோடு இருக்கீங்க? சாப்பிடுறதுக்கு. இதுல ஏதாவது லட்சியம் இருக்கா? மனிதன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, பிறந்தா ஒரு நாள் செத்து போயிருக்கும். சாகிறதுக்குள்ள எப்படியாவது போட்டி போட்டு ஒருத்தர் ஏமாத்தி ஏதாவது ஒருத்தரை விட ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி அதிகமா சம்பாதிச்சு ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெரிய ஆளா தங்களை காமிச்சுட்டு பல்வேறு ஈகோ சண்டைகள் சச்சரவுகள் போறாங்க. இப்ப இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை தேவனுடைய திட்டத்துக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதனாலதான் உடன்படிக்கையே செஞ்சிருக்கிறோம். கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் சிங்களா மட்டும் இல்லை, அவரோட அவருடையவர்களும் வரப்போறோம். இதனாலதான் இவ்வளவு கண்ணீர், மிருகங்களோட எல்லாம் போராடுறாரு. ஜெயில இருக்கிறாரு, கப்பல் சேதத்துல இருக்கிறாரு, கடல் சேதத்துல இருக்கிறாரு. 1 குறைய 3 முறை 40 அடிகளான வாங்கிடுறேன். 40 அடி அடிச்சா செத்து போயிடுவாங்க. அதனால 39 நீங்க எப்படி 999 மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் பார்க்கணும். ₹1 சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி 40வது அடி அடிக்காம அது ஒரு கணக்குல வராத அளவுக்கு வச்சுக்குவாங்க. ஆனா அந்த மாதிரி 3 முறை என்ன பண்ணிருக்கிறாரு? அடி வாங்கி மிகப்பெரிய நாசமோசங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன்ல. இது அனுதினம் சாகிறது இல்லையா? இதெல்லாம் உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லைன்னா அர்த்தம் இல்லாம போயிரும்ல. அந்த ஒரு திங்கிங்ல பேசுறாரு. வேற சில வசனங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2. முதலாவது அவருடையவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவது ஆரம்பிச்சிருக்கலாம். இப்ப படிப்படியா நடந்துக்கலாம். 2 ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கோம். 3வது ஸ்டேஜ் இந்த வெளிப்படுதல், அப்போகலிப்சிஸ். அதாவது அவருடைய பரிசுத்த தூதர்களோட அவர் வெளிப்படுவார் படிக்கிறீங்களா? 3வது நிலையில உலக மக்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும்போது கிறிஸ்துவுடனே வெளிப்பட்டிருப்பாங்க பரிசுத்தவான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? அந்த ராஜரீக வல்லமையுடன் அவரோடு வெளிப்படுவார் படிக்கிறீங்களா? தேவ எக்காலத்துடன் அநேக பரிசுத்தவானோடு அவர் வெளிப்படுவார் அப்படிங்கிறது 3வது ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நீங்க பாடலுக்கு கட்டாயம் என்ன ஆயிடணும்? பங்காளிகள் ஆயிடணும். பாவ நிவாரண பலியோட அருமையான சத்தியத்தை கூட இந்த 3 வசன பகுதியில் பதிவு பண்றார். இன்றைக்கு கடைசியாக 33, 34 வாசிப்போம். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை பெறுவோம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவிக்காதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்கிறேன். பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள்,
ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆரம்பிக்கிற இடமே எதனால நம்ம பார்த்தோம், சதுசேயர்களால் ஏற்பட்ட குழப்பம். உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஆதிசபைக்குள்ள வந்து நல்ல நம்பிக்கையில் இருக்கிறவங்களையே குழப்ப ஆரம்பிச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு உங்கள சிலர் இப்படி பண்றீங்களேன்னு தான் அவர் பேசிட்டு வர்றாரு. சொல்லிட்டு டைரக்டா சொல்றாரு, ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. மோசம் போகுதுன்னா என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வழிவிலகுவது, உண்மையான மகா பரிசுத்தமான விசுவாச சத்தியத்தை சோதிப்பது, உங்களுடைய பரம அழைப்பின் சுதந்திரத்திலிருந்தே உங்களை நீக்கிறோம். ஆகாத சம்பாசனைகளுடைய பொருள் என்ன? நல்லொழுக்கங்களே கெடுத்துரும். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எதுல பக்தி விருத்தி இல்லையோ, எது கட்டுக்கதைகளோ, எதுல எந்த காரியங்களை பேசுவதனால இன்னொருவருக்கு பயன் இல்லையோ, பலன் இல்லையோ, நம்மளுடைய வீண் எனர்ஜி மாத்திரமே போகக்கூடிய விலங்குகள் சில நேரங்களில் நம்ம வீணாக பேசுறோம். எதுவுமே ஆகாத சம்பாசனை. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம் இன்னொரு இடத்துல பதிவு பண்றார். பக்தி விருத்தி அந்யோன்யத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் மட்டுமே பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி கேட்கிறவர்கள் கேட்க நீங்க பேசுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த கெட்ட வார்த்தை என்னன்னு கொடுக்கும் போது எது சுத்தமான வார்த்தையா இல்லையோ, எது சத்தியம் இல்லையோ, எதுல உண்மை இல்லையோ அது புறமே கெட்ட வார்த்தை என்றார். அப்ப ஆகாத சம்பாசனையில எதுதான் வரும் அப்படின்னா, சீர்கேடான விஷயம் இதெல்லாம் ஆகல தெரியுது. இது ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. இது நம்மளுடைய பரிசுத்த பாதையை விட்டே வழிவிலக செஞ்சிடும் உங்களுக்கு தெரிஞ்சோம். வீண் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்க தெளிவு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக கூட நம்ம போய் சில நேரத்துல பேசிட்டோம். பட் அவங்க அந்த இடத்துல இழுத்து போடுறது தான் அவங்க குறியா இருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு பலன் இல்லாதவர்கள் போயிட்டு தப்பான கொள்கையுடையவங்க ஆர்கியூ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறதா நினைச்சிட்டு அவங்க கொள்கைகளை நம்ம இழுத்து போட்டுருவாங்க. அப்ப ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுத்துரும். எதுல மோசம் போயிடாதீங்கன்னா, ரட்சிப்பின் பாதை ஒரு ப்ராப்பரா தேவன் ஏற்பாடு பண்ணி நமக்கு வச்சிருக்காரு. உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை வந்து ஒற்றை வார்த்தையில சொல்லி அதிகாரத்தை முடிச்சிருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, போன வாரம் நம்ம ஓபன் பண்ணும் போதே உயிர்த்தெழுதலுடைய முழு கோட்பாடுகளில் இந்த அதிகாரம் வரையறுக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லி தான் நம்ம ஆரம்பிச்சோம். அதை ஃபீல் பண்ண முடியுதுங்களா? எவ்வளவு விஷயம் வந்துட்டு பாத்தீங்களா? எல்லாம் பேசிருக்காரு. பாவ நிவாரண பலிகளை பத்தி பேசிட்டாரு, மரித்தவனையே மரிச்சான் பேசிட்டாரு, யூதர்களுடைய விசுவாசம் பத்தி பேசிட்டாரு, கர்த்தருடைய சிங்கிள் உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது, அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது, இனி சரீரமாகிய சபை பத்தி நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். பட் இந்த நாட்களுக்குரிய இறுதியை சரிபாடு நம்ம பார்த்து முடிக்கும் போது பொதுவாகவே தேவையற்ற சம்பாசனைகளை சகோதரர்கள் மத்தியிலே கூட நம்ம தவிர்த்தது ரொம்ப நல்லது. பொழுது போகலைங்கிறதுக்காக கூட சில வசனங்கள், அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் எடுத்து வசனங்கள் பேச மாட்டாங்க. நீங்க இந்த வசனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எது கிரிட்டிக்கலா இருக்குமோ, எது நம்மளுடைய அடிப்படையை ஆட்டி பார்க்குமோ அந்த கேள்விகளை யார் கேட்கறது, அதை பத்தியே சில சகோதரர்கள் இப்ப கூட ரீசெண்டாக போயிட்டு வருஷம் நடக்கும். எல்லா ஊர்களையும் நடக்குது. ஏன் கர்த்தர் மேல் வீட்டில் ஆசரிச்சது பஸ்கா பெரும் ராவ் இருந்தாலும் 10 வருஷமா அந்த கொஸ்டின் போயிட்டு நம்பிக்கை எனக்கு போதும். இந்த டாக்டரினால ஈடுபடி யார் மனதில் தயவு செஞ்சு பத்தி பேசாதீங்க. 10 வருஷமாவும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாஸ்வேர்ட் வரும்போது அந்த கேள்வியை மறந்துடுறாங்களா அல்லது அந்த நம்பிக்கையை மறந்துடுறாங்கன்னு தெரியல. திரும்ப ஃப்ரெஷ்ஷான கேள்வி மாதிரி புதுசா கேட்கிற மாதிரியே கேட்கறாங்க. நான் சொன்னேன், அவர் ஆசிரியர் நீசான் 14 தான், மரிச்சது நீசான் 14 தான். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. முதல் நாள் வீட்டுல அவர் ஆசிரியர் நீசான் 14 சாயங்காலம், மரிச்சதும் நீசான் 14ஆம் தேதியில 3 மணி அளவு ஒரே நாள் முடிஞ்சிருச்சா? இதுல ஏன் புது குழப்பம்? புரியுதுங்களா? இதுல அடிப்படை அஸ்திபாரத்தை ஆட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரேன்சம் எதுவுமே மீறப்படல. கிறிஸ்து அவருடைய ரேன்சம் எனக்கானது அப்படின்றத இந்த இடத்துல யாரும் மாத்தி யோசிக்கல. அப்ப இது ஒரு பெரிய டாக்டரின் பேசிட்டு வேண்டிய அவசியமே இல்லை. அந்நியோன்ய பக்தி விருத்தியை உண்டாகக்கூடிய உபதேசத்தை குறிச்ச டிஸ்கஷன் வரல. நோ பிரதர், நான் பேச விருப்பப்படலைன்னு நம்ம கட் பண்ணிடுறோம் இல்லைங்களா? சத்தியம் மாதிரி தெரியும். எடுத்துட்டு போய் பேசும்போது பக்குவப்படாதவர்கள் அதனால விதத்தை கொண்டு போவாங்க. புரியுதுங்களா? இது தேவையற்ற உரையாடல். நமக்கு கேட்டு கற்றுக் கொண்டிருக்கிறவர்களில் நிலை கொண்டு நிச்சயத்திரு. நமக்கு ஒரு போதனை போதிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அது ஒரு ஒழுங்கு இருந்துச்சு இல்லைங்களா? அதை இப்ப சோதிச்சு பார்க்கறதுக்கு நம்ம வளரலாம் இல்ல. அந்த அளவுக்கு வசனங்களை படிச்சு கற்று தேர்ந்து புதிதான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க கூட என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இது எங்களுடைய கருத்து,
இதுக்காக நீங்க இதை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு கூடாது, ஆர்குமெண்டே உங்களுக்குள்ள பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு ஆலோசனையுமே இப்படிப்பட்ட பாடங்களை எத்தனை சகோதரர்களே கொடுக்குறாங்க. பஸ்கா காலகட்டங்கள்ல பஸ்காவை குறித்த புளிப்பை நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னுடைய ஆலோசனை தான். இந்த உபதேசங்களை கொண்டு வந்த சகோதரர்களே இப்ப நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறாங்க. என்ன பாயிண்ட் தெரியுங்களா? அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு மலைக்கு புறப்பட்டு போனார்களா? நார்மலான ராவுங்கிறது ஸ்தோத்திர பாடல் இருக்காது. பஸ்காவில தான் மரணத்தை நினைவு கூர்ந்து கடந்து போகக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் பாடல் பாடின பிறகு ஜெபம் இருக்காது. இப்ப ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் மேல் வீட்டறையில இருந்து ஜெபித்து கடந்து போனார்கள் இருக்கா, பாடல் பாடின பின்பு கடந்து போனார்கள் இருக்கா? புரியுதுங்களா? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் கடந்து போயிட்டாங்க. முடிவு பிரேயர் இல்ல. எந்த நிகழ்ச்சியில தான் முடிவு பிரேயர் பண்ண மாட்டோம்? பஸ்காவில். புரியுதுங்களா? சோ அது நிறைய நிச்சயத்திருப்போம் சில விஷயங்கள. புதிய குழப்பங்கள் ஆரோக்கியமான மாதிரி தெரிஞ்சது ஆர்வத்தை அதிகம் குறிப்பிடக் கூடாதுன்றதுக்கான எடுத்துக்காட்டாக இதை முன்வைக்கிறோம். எல்லாமே உபதேசம் தான். பட் அடிப்படையாக கேட்டு கற்றுக்கொண்டு நிச்சயத்திற்கக்கூடிய விஷயத்துக்குள்ள சோதனை போக வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட நிலைதான் நடந்தது ஆதி சபையில். அதனாலதான் சொல்றாரு, ஆதார சம்பாஷணைகள் எதுவா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க, தவிர்த்துட்டு போயிடுங்க. ஃபைனலா வசனம் படிங்க, 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழக்கு பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு இடையே தேவ பக்திக்கு ஏற்பாக முயற்சி பண்ணுங்க. சீர்கேடு கிழவிகள் பேச்சுன்னா என்ன? வயதான பாட்டி கிராமத்துல உட்கார்ந்து பொழுது போகலன்னு சொல்லிட்டு அடுத்த ஊர் கதையெல்லாம் பக்கத்துக்காரங்க விஷயத்துல பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பேசல, பவுலுடைய வார்த்தை. முத்து பிரதர் வந்து கிழவின்னு சொல்லி யார் சொல்றாங்க அந்த நேரத்துல? பவுல் சொல்லிருக்காரு கிழவின்னு. ஃபுல் பீப்ல இருந்து ஒரு கிழவிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்லல யாரையும். பவுல் வார்த்தைங்க அனாரிமா பேசிட்டாரா? அப்பனா அந்த கிழவி பேச்சுக்கள் என்ன சொல்றாரு? பொழுது போகாம வாய்க்கு வந்ததை எதையாவது பேசி அல்லது கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பக்கத்து வீட்டு சண்டையில விட்டுருவாங்க. அப்ப ஒரு புது சிருஷ்டியா தங்கள் நிர்ணயம் பண்ணி கொள்ளாதவர்கள், சத்தியத்தில் சரிவர பக்குவப்படாதவர்களுக்கு கொஞ்சம் கொளுத்தி போட்டா நிறைய பத்தி எரியும். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசங்களை எடுத்து போய் யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆவியின் கனியில வளர சொல்லி ஒரு பாடம் கேட்டமே, புளிப்புகளை அகற்றும்படி ஒரு பாடம் கேட்டமே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்க மாட்டாங்க. இந்த பஸ்கா ஆசிரிக்கிறது நைட்டு நடந்ததா இல்லையா, அதுக்கு உங்க கருத்து என்னன்னு தூக்கிட்டு எல்லாத்தையும் போயிட்டு இருப்பாங்க. இப்ப எதுக்கு பவர் ஜாஸ்தி? சீர்கேடான விஷயங்கள். ட்ரூத்ல நான் எப்படி விசக்கணிகளை வெட்டி போடணும், ஆவியின் கனிகளை நான் எப்படி கொடுக்கணும்னு நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் டைம் இல்லை. ஏதாவது ஒரு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அதை எடுத்துட்டு போய் நாலு பக்தி விருத்தி சீர்கெடுக்கிற மாதிரி இங்கேயும் போயிட்டு. அதே மாதிரி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:20. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானங்களிலே பொய்யான பேச்சுக்கள் கொள்கையில் முட்டர்களுக்கும் விலகு. ஞானம் மாதிரி தெரியும், பொய்யாய் பேர் பெற்றுறதை எடுத்து பேசிட்டு இருக்கோம் சில நேரத்துல. இது ஒரு எல்டருக்கே அட்வைஸ் பண்றாரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணாத வேலை. பாத்தீங்களா? அப்போ ஒரு டாக்டரின், அந்த டாக்டரினுடைய நேர்த்தி, அதுல கிறிஸ்துவின் பங்கு, சபையின் பங்கு, மரித்த யூதர்களுடைய பங்கு, மனுக்குலத்தின் பங்கு, ரான்சம், அது கொடுத்ததனுடைய பலன், ராஜ்யம் பூரணப்படுத்தப்படுது, தேவனிடத்துல மறுபடியும் ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் எப்படி ஆளுகை செய்வாரு, பாவநிவாரண பலி பண்ண நமக்கு என்ன பங்கு, இவ்வளவு சத்தியம் இருக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை மறுபடியும் கிளறி பார்க்கிற மாதிரி, முதல்ல சோதிக்கிற மாதிரி ஆதார சம்பாஷணைகளால ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்கன்னு இந்த 34ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருக்காரு. வரப்போற 35 முதல் 58 வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய அறியாமை இருத்தல், சரீர வேறுபாடுகளை பற்றி, அது எப்படி எந்திரிக்கும், அந்த சரீரம் என்ன மாதிரி இருக்கும், அந்த சம்பவம் எப்படி நடைபெறும்னு ரொம்ப டீப்பான விஷயம். ஒன்லி பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை பத்தி மட்டும் பேசியிருக்காரு. அதை அடுத்த முறை 3ஆம் பாகத்துல பார்க்கும் வரைக்கும் வசனங்களை